ஆனா இது அவருடைய இன்டெகிரிட்டி மேல அவர் தொடுத்திருக்கின்ற ஒரு கோபம் யாராலையும் கூட அதை பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அவர் ஆனா அது பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க பாருங்க அவர் மேல எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு. அதாவது ஒருத்தருக்கு திமுக காரங்க என்ன மேல அவங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தைரியமான சினிமா நடிகர், கிட்டத்தட்ட 50-60 வருடத்திற்கு மேல தமிழகத்துல ஒரு தனக்கான தனி முத்திரை வைத்தவர். அவரை யாரும் மிரட்டவும் முடியாது. ஆனா இப்படிப்பட்ட அவர் அவதூறு சொல்களை பரப்பும்போது அவர் எந்த ஒரு மனிதனும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது. ஏன்னா இதுல என்ன ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா எல்லா நேரமும் ரியாக்ட் பண்ணாம இருப்பாரா என்ன? எல்லாரும் அவருக்கும் சுயமரியாதை இருக்குல்ல. தன்னுடைய சுயமரியாதை பாதிக்கிற நேரத்தில் அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளியிலப்படுத்துவது முறையான ஒன்று. காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு காத்திருந்து பதில் சொல்லும் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது அவர் சொல்லியிருக்கிறாரு, அறிக்கை சொல்லியிருக்கிறார். அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பாதிப்பு அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் தான் நாங்கள் எல்லாரும் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கள் பின்னால் நிற்கின்றோம். அதனாலதான் நாங்கள் எல்லாம் வன்மையாக அதை கண்டித்திருக்கின்றோம். வலிமையா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா தற்போது வரையும் உங்க விஷயத்தை தொகுதி பங்கீடோ எதுவுமே பேச்சுவார்த்தை நடப்பதில்லை. ஆனா தாவேகா தற்போது வேட்பாளர்கள் அறிவித்தாங்க. விஜய் பெரம்பலூர்ல போட்டியிட போறதா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ஏன் இதோடைய ஒரு காலதாமதம் எங்கேயுமே கிடையாதுன்னா எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மிக வேகமான கூட்டணியாக, பலம் பொருந்திய கூட்டணியாக போய் கொண்டிருக்கின்றோம். எல்லா விஷயங்களும் தினமும் நம்ம மீடியா கொடுக்க முடியாது. உள்ள நடக்க வேண்டிய வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய தேசிய தலைவர்கள், எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.